ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். 6th ஓல்டு புக்கில் நம்ம தினமும் வந்து ஒரு இயல் வந்து போட்டுட்ருக்கோம். சாயங்காலம் 5 மணிக்கு என்னோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கான செய்யுள் பார்த்தீங்கன்னா பாரத தேசம். இது வந்துட்டு மகாகவி பாரதியாரோட செய்யுள். இந்த செய்யுள் வந்து பார்த்துடலாம். செய்யுளுக்கான பாடல் வரிகள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாரத தேசம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரும்பானைகள் செய்வோம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறியினின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட பாடல் வரிகள் பாருங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்ற வரிகள் கூட கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆசிரியர் பேர் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் பேர் வந்துட்டு மகாகவி பாரதியார். சொற்பொருள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தரலாம். தலை சாயுதல்னா ஓய்ந்து படுத்தல், வன்மைனா கொடை, 3 சுழி இன்னும் வந்து போட்டிருக்கு. வன்மைனா கொடை, உழுப்படைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் தான் உழுப்படை, கோணினா கோணி சாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்புனா பறக்கும் வானூர்தி முதலியன, ஞாலம்னா உலகம், உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம், தமிழ் மகள் வந்துட்டு ஔவையார், மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் தான் மற்றோர், நெறி நின்றுனா அறநெறியில் நின்று. கீழே வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. பாரதியாரோட வாழ்ந்த காலம் முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங்காகவே வந்துட்டு பாரதியார் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்தரலாம். பாரதியார் வந்து தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் வந்துட்டு பாரதியார். தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு பாராட்டப்பட்டவரும் பாரதியார் தான். விடுதலை போராட்ட வீரர் பாரதியார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில் தான் என்னென்ன கனவுகள்? அவை அன்று அவை கனவுகள், இன்று அவை நனவாகியுள்ளது. வெள்ளி பனைமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னுட்டு பாடல் வரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடலில் ஒரு பகுதி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட ஒரு பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. இவரோட வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 11/12/1882 11/9/1921 வரை. இவரோட வாழ்ந்த காலம்லாம் நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஏன்னா அடுத்தது கோடிட்ட இடம் வந்து பார்த்துடலாம். பாட்டுக்கொரு புலவன் என்று போற்றப்படுபவர் யார்? பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் வந்து கேட்டிருக்காங்க, ஔவையார். இன்னைக்கான லெசன் வந்து பார்த்தாச்சு. அடுத்த லெசன் வந்துட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 5 o'clock என்னோட சேனலில் வந்து ஓல்டு புக் வந்து ஒவ்வொரு லெசனாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.